Hello everyone, welcome to Shiksha class. UGC NET June 2026 exam குறிய ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த முறை பெரிய மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 3 முக்கியமான மாற்றங்கள் என்னன்னு தெளிவா இந்த வீடியோல உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம how to applyங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு how to apply அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸையும் தெளிவா பார்த்துக்கோங்க. பிழை இல்லாமல் விண்ணப்பிங்க. நம்ம விண்ணப்பம் மே 20ஆம் தேதி வரைக்கும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஆனா கடைசி வாரத்துல விண்ணப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு 10 days எடுத்துக்கும். ஸோ வாங்க தொடர்ச்சியா வீடியோல பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 3 முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, டிஜிலாக்கர் இந்த தடவை கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் இங்க தெளிவா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டகரி சர்டிபிகேட். இதற்கு முன்னாடி எல்லாம் என்ன கேட்டகரின்னு கிளிக் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிடலாம், சர்டிபிகேட் எங்கேயும் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த முறை சர்டிபிகேட்டோட நம்பரை அப்ளை பண்ண சொல்றாங்க. ஸோ அதனால இந்த கேட்டகரி சர்டிபிகேட் வாங்கினாதான் அந்த நம்பரையே நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப பெரிய மாற்றம். அதற்கு அடுத்ததா லைவ் போட்டோகிராஃப். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, டாக்குமெண்ட்ஸ் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. அப்ளை பண்ணுற இடத்துல கேண்டிடேட் இருக்கணும். ஏன்னா லைவ் போட்டோகிராஃப் எடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த 3 முக்கிய மாற்றங்களையும் நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டு கெட் ஸ்டார்டட், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்குரிய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இதில் எல்லா தகவலும் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி தெளிவாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எல்லாருக்கும் என்ன டவுட்னா, நான் 2024 அப்ளை பண்ணியிருக்கேன், 23லலாம் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்கே யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக கூடாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை முறை எக்ஸாம் எழுதியிருந்தாலும் இந்த ஜூன் 2026 சைக்கிளுக்கு எழுதும்போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணி போகணும், சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த லாகின் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த முறை நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்ட் கிடைக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு லாக் அவுட் ஆகிட்டாலோ, இல்லை உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, உங்களோட ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு, ரிசல்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் தான் லாகின் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஜூன் 2026 அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌச்சர் வரும். ஸோ இதுலையுமே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த செக் பாக்ஸ் வரும். செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே அவங்க டிஜிலாக்கர் வெரிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா எந்த மொபைல் நம்பரில் அந்த அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணினீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அல்லது என்ன பண்ணலாம், நீங்கள் யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கும். இப்போ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு யூசர் நேம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கும். ஸோ அந்த யூசர் நேம் கொடுத்தா கூட நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆதாரோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்து உள்ளே போயிடலாம். ஏற்கனவே டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த 3 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி போயிடலாம். ஒருவேளை எனக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப் அப்படின்னு கிளிக் பண்ணும். இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணினா உங்களுக்கு அடுத்து 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக டிஜிலாக்கர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆதாரோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி அண்ட் பாஸ்வேர்டு வரும் இந்த மாதிரி. ஸோ அந்த பாஸ்வேர்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இல்லை எனக்கு ஆதார் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன் அப்படி சொல்லலாம். அதாவது இந்த ஷீட்டுக்கு வந்துட்டு ட்ரை அனதர் வே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். அப்போ இங்கே போயிட்டு உங்களோட பெயர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா 6 digit பின் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதையும் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களோட டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டோட ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இதற்கு முன்னாடி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஐடி வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆர் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் இருக்கிற 5 டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் ஆதார்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இட் வில் பி ஆதார் கார்டை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்து அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸிங் போயிடும். ஸோ டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களை வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. இதற்கு முன்னாடிலாம்
வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஜஸ்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு சின்ன ஓடிபி இல்லைனா இமெயிலுக்கு ஒரு ஓடிபி, இந்த 2 ஓடிபியை வச்சு தான் நம்மளை வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டதுனால டிஜிலாக்கர் அக்கௌண்ட் மூலமாக நம்மளை வெரிஃபை பண்ணுறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதற்கு முன்னாடி அக்கௌண்ட் இல்லாட்டி கூட இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவலி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது வெரிஃபிகேஷன் தான், இப்போ தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே போகிறோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வந்தீங்கன்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை டிஜிலாக்கரில் செலக்ட் பண்ணினீங்களோ அந்த டாக்குமெண்ட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஃபெச் ஆகிடும். இப்போ நான் ஆதார் கார்டு கொடுத்ததுனால ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்னோட பெயர், எங்கள் அப்பா பெயர், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். நான் இங்கே வந்து ப்ரைவசி பர்பஸ்க்காக எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணணும். என்னதான் வந்து டிஜிலாக்கரில் இருக்க டாக்குமெண்ட்லேருந்து அவங்க டேரெக்டாக உங்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து அதை ஒரு தடவை செக் பண்ணணும். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா எடிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்ததாக ரெண்டாவது முக்கியமான சேஞ்ச் என்னன்னா உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் தான். இப்போது இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்னு வரும்பொழுது உங்களுடைய கேள்வி எப்படி தெரியுமா இருக்குது? என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வச்சு நான் இங்கே கேட்டகரி அப்ளை பண்ணட்டுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள மாநிலங்கள் அளவில் ஸ்டேட் லெவலில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம், அதுதான் எல்லா எக்ஸாம்லையும் யூஸ் பண்ணுவோம். இது ஸ்டேட் லெவல் எக்ஸாம், தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய மாநில லெவல் எக்ஸாமில் தான் இப்படி நம்ம பண்ண முடியும். ஆனால் நம்மளோட யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது தேசிய அளவிலான நேஷனல் லெவல் எக்ஸாம். இங்கே நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொருந்தாது. இன்னும் சொல்ல போனோம்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாமில் இப்போ நம்ம பிசி கம்யூனிட்டி அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம், என்ன கம்யூனிட்டியோ அதுக்குரிய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம். வேறஸ் நேஷனல் லெவல் எக்ஸாமில் அவங்களோட கேட்டகரியே ஓபிசின்னு தான் வரும், பிசின்னு வராது, ஓபிசின்னு தான் வரும். அந்த ஓபிசிலையுமே க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர்னு 2 பிரிவினை இருக்குது. அதாவது நம்மளோட வருமானத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஓபிசி லேயரா, ஓபிசிலையுமே நான் க்ரீமி லேயரா, க்ரீமி லேயரா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் தெளிவுபடுத்திக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா முதல்ல இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களோட ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு அப்பா இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வர்றதுக்கு ஒரு 10 days ஆகும். இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு அப்ளை பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓபிசி நான் க்ரீமி லேயரில் அப்ளை பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு ஓபிசி கேட்டகரியோட கட் ஆஃப் வரும். க்ரீமி லேயர் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, ஓபிசிக்குள்ளேயே க்ரீமி லேயர் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி, வருமான சான்றிதழ் வாங்கி அதன் மூலியமாக ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று இல்லை, நீங்களே ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, குடும்ப தலைவன் குடும்ப தலைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்து ஓபிசி க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். இது இன்கம்மை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த கேட்டகரி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 1 வருஷத்துக்கு தான் வேலிட் ஆகும். இப்போ நீங்கள் 2025 வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு இப்போ அப்ளை பண்ண முடியாது. பொதுவாக ஓபிசி சர்டிஃபிகேட் 1 வருடத்துக்கு தான் வேலிட் ஆகும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேபி அதை இந்த எக்ஸாமுக்கும் டிசம்பர் எக்ஸாமுக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஜூனுக்கு நீங்கள் வேறு தான் பயன்படுத்தணும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த முறை அப்ளை பண்ணுறவங்க, இதனால தான் சொன்னேன் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கே இன்னும் 20 days தான் இருக்குது. பட் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே உங்களுக்கு 10 days ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது பெரிய முக்கிய மாற்றம் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, அதாவது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் இஷ்யூ பண்ண மாதிரி வேலிடான கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ், நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க ஒன்றுமே பண்ண சொல்ல, அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல உங்களுக்கு ஐடி, அதை நீங்கள் கொடுத்துருங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் எந்த தேதியில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணினாங்கன்னு டேட் ஆஃப் இஷ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் அப்ளை பண்ணிடணும். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார் நமக்கு கொடுத்தாங்க, அந்த கையெழுத்து போட்டிருப்பாங்க, அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி அதையுமே நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இதற்கு அடுத்து ஒருவேளை நோ, இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருவீங்க, சரிங்களா? எஸ் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருவீங்க. ஒருவேளை நோ கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணணும், நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு 10 days ஆகிடும், சரிங்களா? அதுலேயே நமக்கு நிறைய டைம் போயிடுது. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க. ஒரு சேவை மையத்துலையோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ போய் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் அப்ளை பண்ண உடனே அவங்க உங்களுக்கு ஒரு சலான், ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஏன்னா ஓபிசி வர்றதுக்கு அடுத்து ஒரு 10 days ஆகும், சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் ஒருவேளை உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் இல்லைன்னா அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல,
அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க, அப்ளிகேஷன் ரிசிப்ட் நம்பர் கொடுங்க, எந்த தேதியில் அப்ளை பண்ணீங்க அந்த தேதியை இங்கே மென்ஷன் பண்ணுங்க, எந்த அத்தாரிட்டிகிட்ட அப்ளை பண்ணீங்க. ஸோ நம்ம அது அத்தாரிட்டி வந்து அந்த ரிசிப்ட்லேயே இருக்கும். தாசில்தார்கிட்ட அப்ளை பண்ணுறீங்களா, யார்கிட்ட அப்ளை பண்ணுறீங்கன்னு அந்த ரெஜிஸ்டர் அந்த ரிசிப்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த அவங்க யார்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்களோட ஐடி நம்பர் கொடுத்துடலாம். நோ அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்க நம்பர் கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ ரொம்ப எளிமை தான். இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் ஒரு 10 days வாங்கிடுங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாட்டி கூட ரொம்ப ஈஸியாக அவங்களால அப்ளை பண்ணிட முடியும். ஸோ இதுதான் 2வது பெரிய மாற்றம். அடுத்ததா இது மாற்றம் இல்லை, ஆனால் நிறைய பேருக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும். நான் வந்து ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணலாமா, நான் நெட் அப்ளை பண்ணால் போதுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பீங்க. பொதுவாக நம்மளோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க, 30 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்கன்னா ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்ணலாம். அதர் கேட்டகரி ரிசர்வேஷனுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் உங்களால் ஜேஆர்எஃப்க்கு எழுத முடியும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்களே கொடுத்துடுவாங்க. நீங்கள் 3க்கும் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பாக்ஸ் வந்துடும். ஒருவேளை நீங்கள் 2 தான் எலிஜிபிள், பிஹெச்டியோ நெட்டுக்கோ தான் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 பாக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் எதில் கிளிக் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. 3 பாக்ஸ் வந்தால் 3ஐயும் கிளிக் பண்ணிவிடுங்க, 2 பாக்ஸ் வந்தால் 2ஐயும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டியதில்லை. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு அவங்களே இதை ஜென்ரேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஒருத்தவங்களோட ஏஜ் பொறுத்தும் கேட்டகரி பொறுத்தும் மாறும். ஸோ இதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஈஸியாக கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தவிர்க்கணும். என்ன அப்படின்னா நெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோயர் கட் ஆஃப் தான், ஜேஆர்எஃப்க்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான கட் ஆஃப் தேவைப்படும். நிறைய பேர் எப்படி கேட்குறீங்கன்னா நான் ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணிடுறேன் ஆனால் எனக்கு மார்க் எடுக்கலைன்னா எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டுமே வராமல் போயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆனால் நெட்டோட கட் ஆஃப் தான் எடுத்திருக்கீங்கன்னா நெட் குவாலிஃபைடு அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற அந்த கட் ஆஃப்க்குரிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் எந்த பயமும் இல்லாமல் உங்களுக்கு என்ன கேட்டகரி எல்லாம் காட்டுதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக 3வது முக்கியமான பெரிய மாற்றம் என்னென்னா, நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட லைவ் ஃபோட்டோகிராஃப் பிடிக்க சொல்கிறாங்கங்க. பொதுவாக என்டிஏ கண்டக்ட் பண்ணுற நிறைய எக்ஸாமில் லைவ் ஃபோட்டோகிராஃப் உண்டு. ஆனால் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு இந்த முறை தான் அவங்க அப்ளை பண்ணுறாங்க, அப்ளிகபிளாக அதை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும் இல்லையா, நீங்கள் மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேனர் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த லைவ் ஃபோட்டோகிராஃப் எடுக்கக்கூடிய சைட் வந்துடும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோடனே அது கேப்சர் ஆகிடும். அல்லது நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப்னு கிளிக் பண்ணீங்க. ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப்னு கிளிக் பண்ணுறீங்கன்னா அங்கே வெப்கேம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லைவ் ஃபோட்டோகிராஃபை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மொபைலில் அப்ளை பண்ணால் QR கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணால் கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை லைவ் ஃபோட்டோகிராஃபி கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே இருக்குது பாருங்களேன், ரெஃப்ரெஷ் கேப்சர்டு ஃபோட்டோகிராஃப். ஸோ அதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணினோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஃபோட்டோ வந்துடும். ஒன்று வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரியே ஃபோட்டோ வரும். பேன் கார்டு சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே ஃபோட்டோ வரும். என்ன ஐடி ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்களோ, அதாவது டிஜிலாக்கர் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்ன ஐடி சப்மிட் பண்ணியிருந்தீங்களோ அதில் இருக்கிற ஃபோட்டோ இதில் வந்துடும். அண்ட் இந்த பக்கம் உங்களோட லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படியே வரும். சரிங்களா? இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ரொசீஜர் கேட்குறாங்க. இன்னொரு முறையும் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதாவது வழக்கமாக நம்ம வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு இமேஜ் PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், JPG இல்லை JPEG ஃபார்மேட்டில் 10 KB சைஸ்லேருந்து 200 KB சைஸ்க்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். அண்ட் அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோவில் மாஸ்க்கெல்லாம் போட்டிருக்கக்கூடாது. ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் வந்து லைவ் ஃபோட்டோ எடுத்துட்டோம்ல, ஸோ இங்கே அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எப்போவுமே பண்ணுற ப்ரொசீஜர், இது யூஸ்வலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிலாக்கர் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்புறமா முதல்ல போய் இந்த வீடியோ பார்த்த உடனே இன்கம் சர்டிஃபிகேட் பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, OBC நான் க்ரீமி லேயர்னா தான் உங்களுக்கு OBC கேட்டகரி கட் ஆஃப் வரும். OBC க்ரீமி லேயர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி கட் ஆஃப்
ஆஃப் போயிடும். ஸோ அதை தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் ஆன் உங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் பொறுத்து தான் இந்த கேட்டகரி வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வச்சு செகண்ட் ப்ரொசீஜர் நல்லபடியாக முடிச்சுக்கோங்க. லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்ளை பண்ணுற இடத்துல கேண்டிடேட் உட்காரணும். ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணுறது, வேறு கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் போகலன்னா லைவ் ஃபோட்டோகிராஃப் எப்படி எடுப்பீங்க? ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரொசீஜரெல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது ஹவு டு அப்ளைன்னு. ஸோ அதை பற்றி தெளிவாக அடுத்த வீடியோ போடுறோம். ஸோ மறக்காமல் சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 50 டேஸில் எப்படி படிக்கிறதுனா, எஃபிஷியண்ட்டாக படிக்கிறதுக்காக நம்ம சிக்ஷா கிளாஸ்லேருந்து 30 டேஸ் கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கிராஷ் கோர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூலாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ பேப்பர் 1 இந்த எல்லா ஷெடியூலும் கீழே நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் போய் உங்கள் சப்ஜெக்டோட ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுமே கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ கிராஷ் கோர்ஸ் May 4th ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ May 10th ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. May 4th பேட்ச் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து May 10th பேட்ச்சில் நீங்கள் கண்டிப்பாக என்ரோல் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாபிக் படிக்க போகிறீங்கிறத இந்த PDF பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்டிங், கூடவே இதே டாபிக்ஸ்லேருந்து டெஸ்ட்டும் எழுதி பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ் அண்ட் ரெகுலர் கோர்சஸ் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்கள் ரிசல்ட்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். மறக்காமல் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான எக்ஸாம் டேட்ஸ் என்ன? June 22லேருந்து June 30th வரைக்கும் நம்ம எக்ஸாம். May 20th அப்ளை பண்ணிக்கணும். ஹவு டு அப்ளைன்னு தெளிவாக வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட OBC சர்டிஃபிகேட் வேணும் இல்லையா? அதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் இல்லையா? இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கவே 10 நாள் ஆகும் இல்லையா? ஸோ உங்களுடைய ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.